வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு தேவையில்லை. எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களிடமும் கையெழுத்துக்களை பெற்று உடனடியாக அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று மும்முரமாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக 47 மாவட்ட செயலாளர்களிடம் கையெழுத்து பெறப்பட்ட நிலையில் அந்த 47 மாவட்ட செயலாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். இது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒரு சட்டசபை தேர்தல் முடிந்தால் வெற்றியோ தோல்வியோ உடனடியாக மாவட்ட செயலாளர்களை அழைத்து தோல்விற்கு என்ன காரணம், தோல்வி அடைந்து விட்டோம், அடுத்து என்ன கட்ட நடவடிக்கை, எதனால் தோல்வி அடைந்தோம், அதை எப்படி சரி செய்ய வேண்டும், யாரால் தோல்வியடைந்தோம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஆலோசனை செய்ய வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எந்த ஒரு ஆலோசனைகளையும் மேற்கொள்ளாமல் தன்னிச்சையான முடிவுகளையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிப்போம், அமைச்சரவையில் இடம்பெறுவோம், இரண்டாவதாக திமுக வந்துவிட்டது, வரலாற்றில் தோல்வியடைந்த அதிமுக மூன்றாவது இடத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம், இது மக்கள் மத்தியில் நம்முடைய பார்வை அவர்களுக்கு விழாது, இப்பொழுது இருக்கக்கூடியது திமுக வர்சஸ் தாவேகா என்று மாறிவிட்டது, அதிமுகவை மக்கள் கண்டுகொள்ளவில்லை, மக்களின் பார்வையிலேயே நாம் இருக்க வேண்டும் என்றால் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். 47 அமைச்சர்கள் தற்பொழுது நமக்கான எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், அதில் எப்படியும் 8 முதல் 10 அமைச்சர்களை நாம் பெற்றுவிடலாம் என்று எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆசை முதல்வராக வேண்டும் என்பதுதான். அவரது தனிப்பட்ட ஆசையை வைத்துக்கொண்டு மற்றவர்களை கட்சியையும் நிச்சயம் மிக மோசமான நிலைமைக்கு எடப்பாடி கொண்டு செல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் பாதிப்பைதானே தவிர மக்களின் வளர்ச்சியோ அதிமுகவின் வளர்ச்சியோ இருக்காது. எடப்பாடி இதை புரிந்து கொண்டு செயல்படாமல் அவரது விருப்பத்திற்கேற்ப செயல்படுவது நியாயமற்றது. 47 மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம், நீதிபதி கூறுகின்ற தீர்ப்பிற்கு கட்டுப்படுவோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உட்கட்டமைப்புகளும் மோசமாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட 83 தொகுதிகளில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவியுள்ளது. எடப்பாடி சரியான தலைமை செயல்படவில்லை. அவரது குடும்ப உறுப்பினர்களை அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து அதிமுகவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். அதிமுக இனி மீண்டு வர வேண்டும் என்றால் உடனடியாக உட்கட்டமைப்புகளை சரி செய்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை மாற்ற வேண்டும். ஓபிஎஸ்ஐயும் நீக்கிவிட்டார். ஒட்டுமொத்தமான கட்சிக்காக உழைத்த முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்களை நீக்கிவிட்டார். அவர்கள் பிற கட்சியில் இணைந்து விட்டார்கள். தற்பொழுது எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் முக்கிய பொறுப்புகளிலும் பிற கட்சியில் இருக்கிறார்கள். யாரையெல்லாம் சரியில்லை, அவர்களது செயல்பாடு சரியில்லை என்று கூறிய எடப்பாடி அவர்கள் எல்லோரும் தற்பொழுது முக்கிய நபர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் எடப்பாடி இன்னமும் கட்சியிலிருந்து நீக்கி கொண்டிருந்தால் கட்சி என்ன ஆவது? ஜெயலலிதா அவர்கள் கூட இப்படி நீக்கியிருக்க மாட்டார். கிட்டத்தட்ட தவறு செய்தவர்களை உடனடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு முன்பாக அதற்கான ஆதாரங்களை அனைத்தையும் பெற்று அதற்கான உரிய நடவடிக்கைகளை தான் மேற்கொள்வார். ஆனால் எடப்பாடி அவரை எதிர்க்கிறார் என்று தெரிந்த உடனடியாக கட்சியில் இருந்தும் பதவியிலிருந்தும் நீக்குவது சரியில்லை. இது நிச்சயம் அதிமுக மீண்டும் வருவது கடினம். அதிமுக சிதைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே உடனடியாக பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டுவதற்கான முயற்சியில் நாங்கள் மேற்கொள்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு உடன்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம். அப்படி நீதிமன்றத்தில் நிச்சயமான தீர்ப்புகள் எங்களுக்கு சாதகமாக வந்தால் உங்களது எம்எல்ஏ பதவியையும் பொதுச்செயலாளர் பதவியையும் பறிப்பதற்கு கூட எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதையும் சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் கூறியிருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்னதான் நாங்கள் தவறு செய்தோம்? விஜய் அவர்களுக்கு சட்டசபையில் ஆதரவுகளை கொடுத்தது தவறா? மக்கள் விஜய் அவர்கள்தான் முதல்வராக வர வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள். அந்த தீர்ப்பிற்கு நாம் கட்டுப்பட்டு அவருடன் பயணிப்பது தான் நல்லது. இந்த 5 ஆண்டுகளில் அவர்களுக்கு அனுபவம் இல்லை. நாம் தான் அதை சொல்லிக் கொடுத்து முக்கியமான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அடுத்த தேர்தலில் நிச்சயமாக ஆளும் கட்சியாக அதிமுக வரலாம் அல்லது எதிர்க்கட்சியாக வரலாம். ஆனால் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டால் நிச்சயம்
அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் உங்களது சுயநலத்திற்காக திமுகவுடன் கைகோர்ப்பது என்று நினைத்தது மிகப்பெரிய தவறு. நீங்கள் தான் கட்சி தாவல் செய்திருக்கிறீர்கள். பல ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கியதற்கு காரணம் அங்கு கலைஞர் அவர்களது ஆதிக்கம், குடும்ப அரசியல், ஊழல் அனைத்தையும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் திமுகவிற்கு எதிராக அதிமுகவை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆர் அவர்கள் காலம் முழுவதும் முதல்வராகவே பயணித்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் அதிமுக சிறப்பாக வழிநடத்தி தொடர்ச்சியாக 2 முறை அதிமுக வெற்றியும் அடைந்தது. ஆனால் இப்பொழுது விஜய் அவர்களுக்காக அந்த நபர் புதிதாக அரசியலுக்கு வந்தவர், மக்களின் ஆதரவோடு முதல்வராக பொறுப்பேற்றவர். அவருக்கான ஆதரவுகளை நாம் கொடுக்காமல் பல ஆண்டு காலம் துரோகியாகவும் எதிரியாகவும் இருக்கக்கூடிய திமுகவிற்கு கைகோர்த்து ஆட்சி அமைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை தற்பொழுது சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி கூறியிருப்பதுதான் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கு இவர்களது பக்கம்தான் நியாயம் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் நியாயம் இல்லை என்ற தகவலையும், இதனால் மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அனைவரும் தற்பொழுது சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பினர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிட்டது. நீதிமன்றத்திற்கு சென்றால் அது அதிமுகவிற்குத்தான் மீண்டும் ஒரு பெரிய இழப்பாக மாறும். அவரை தானாக முன்வந்து ஒன்று விஜய் அவர்களுடன் ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும். கட்சியில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதே பொறுப்பிற்கு வழங்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் உங்களது பதவியை பறித்து உங்களை அதிமுகவிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். அப்படி செய்தால் அது உங்களுக்குத்தான் அவமானம், உங்களுக்குத்தான் அது பெரிய இழப்பு. நீங்கள் 2 ஆண்டுகள் அல்ல 4 ஆண்டுகள் ஆனாலும் அதை கட்சியை வலுப்படுத்துவதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டீர்களே தவிர எந்த ஒரு போராட்டத்தையும் திமுக கொண்டு வந்த மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தாத திட்டங்களுக்கு எதிராக மக்களோடு மக்களான போராட்டங்களை தொடரவில்லை. இதுதான் அதிமுகவின் தோல்விற்கு அடித்தளமாகவே அமைந்துவிட்டது. மீண்டு வர முடியாத அளவிற்கான ஒரு தோல்வியாக அமைந்துவிட்டது. மக்கள் திமுகவின் பக்கமும் விஜய் அவர்களது பக்கமும் சென்றுவிட்டார்கள். விஜய் அவர்களுக்கு போடப்பட்ட ஓட்டுக்கள் 90% அதிமுகவில் இருந்து வந்ததுதான். திமுகவின் ஓட்டுக்கள் திமுகவிற்கு விழுந்துள்ளது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் எதிர்க்கட்சியாகவும் பெரும்பான்மையான தொகுதிகளிலும் வெற்றியடைந்திருக்கிறார்கள். ஆனால் 83 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தது. அதிமுகவின் ஓட்டுக்கள் விஜய் அவர்களுக்கு சென்றதுதான். உங்களது உட்கட்டமைப்பு சரியில்லை என்று கூறிதான் தற்பொழுது விஜய் அவர்களை முதல்வராக்க முயற்சித்திருக்கிறார்கள். தற்பொழுது அவருக்கு நாம் இணக்கமான செயல்படவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் தற்பொழுது இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் கூட தோல்வியை தழுவி 5-6 எம்எல்ஏக்களாகத்தான் வருவோம். இது உங்களுக்கு விருப்பமா என்று எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுவது சரியா தவறா? அதிமுகவில் நீதிமன்றத்திற்கு சென்றால் இந்த வழக்கு யாருக்கு சாதகமாக வரும் என்பதை உங்களது கருத்துக்களை, அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.